வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏரியா 51ஓட மிஸ்ட்ரி தான் நம்ம இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறோம். என்ன பழைய கான்செப்டை கொண்டு வர? பழைய கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் இப்போ நான் ஏன் இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் எல்லாமே வளவலா கொலக்கொலான்னு எதோ பேசி வச்சுருந்தாங்க. எதுவுமே கம்ப்ளீட்டாக என்ன அப்படின்னு புரிகிற மாதிரியே இல்லை. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம மிஸ்டீரியஸ் மேட் ஸ்குவாடுக்கு நம்ம என்னத்தை புரிய வைக்கணும் அப்படின்றத நான் யோசித்தேன். நம்ம ஸ்குவாட் வராங்க அப்படின்னா எதையா ஒன்று கற்றுக்கிட்டு போகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோட எண்டிங்கில் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் போவீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏரியா 51 என்ன ப்ரோ, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியா 51ன்றது பெருசாக எதுவும் ஒன்றும் கிடையாது. இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் ரேஞ்சு தான். எதுக்கு ப்ரோ ட்ரைனிங் அப்படின்னா, இந்த ஏர்ஃபோர்ஸ், அதாவது இந்த விமானப்படை, இந்த ஜெட்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தனியாக ஒரு செக்டார், ஒரு இடம் வேணும். நார்மல் பீப்புள்ஸ் இருக்க இடத்துல அதெல்லாம் பண்ண முடியாது. மேபி பீப்புளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற ஏதாவது கிராஷஸ் நடக்குது அப்படின்னா பீப்புளுக்கு ஹர்ட் ஆகலாம். ஸோ அதனால் பீப்புள்ஸ் வசிக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தள்ளி, அதாவது 134 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 83 மைல்ஸ் தள்ளி இந்த ஏரியா 51 செக்டார் அமைச்சிருக்காங்க. இது யாரோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்குது அப்படின்னா, எட்வர்ட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். இப்போ நம்ம இதிலலாம் இந்திய விமானப்படை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதில் சில ஏர்ஃபோர்ஸஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸோட ஏர்ஃபோர்ஸ் தான் எட்வர்ட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ். ஸோ அதுலேருந்து ஒரு டிட்டாச்சான ஒரு செக்டார் தான் ஏரியா 51 அப்படின்றது செக்டார். இதை வந்துட்டு அஃபீஷியலாக ஓமி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக்ஸ்லாம் இதோடைய டீட்டெயில்ஸ், ஏரியா 51ஓட டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, பப்ளிக்காக அவங்க எந்த டீட்டெயில்ஸுமே சொல்லலை அப்படின்னு சொன்னாலும், USAF அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஓப்பனிங் ட்ரைனிங் ரேஞ்சு தான். அதாவது யார் வேணாலும் ட்ரைனிங் எடுக்கலாம், ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க மட்டும். அந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸை தான் USAF கொடுக்குறாங்க. ஏரியா 51 அப்படின்றது மெயினாக எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஏர்க்ராஃப்ட், இந்த எதிரி நாட்டிலெல்லாம் கைப்பற்றிட்டு வருவாங்க இல்லையா புது ஏர்க்ராஃப்ட், அந்த ஏர்க்ராஃப்ட்லாம் மேபி செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன், அதாவது சுயமாகவே எக்ஸ்ப்ளோர்ட் ஆக மாதிரியான செட் பண்ணலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தானாகவே வெடிச்சு போயிடுச்சு அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு, மேபி பக்கத்தில் பீப்புள்ஸ் யாராக இருந்தால் அப்படின்னா ஹேட் ஆகும். அதனால தான் அவ்வளோ தூரம் தள்ளி, அதாவது 83 மைல்ஸ் தள்ளி இந்த ஏரியா 51 ஏர்க்ராஃப்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வடிவமைச்சிருக்காங்க. சரியா 1955 தான் ஏர்க்ராஃப்ட் லாக்ஹீட் 02 அப்படின்ற ஒன்று இங்கே டெஸ்ட் பண்ணப்படுது. அதுவும் சக்ஸஸும் ஆயிருக்கு. முதல்ல இதை வடிவமைக்கும் போது இது பப்ளிக் யூஸ்க்காக தான் இருந்திருக்கு. யார் வேணாலும், அதாவது இந்த ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தமாக யார் வேணாலும் இது பார்வையிடலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்றது போல தான் இருந்துச்சு. பட் இதில் கான்ஃபிடென்ஷியலான சில விஷயங்கள், அதாவது கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் நடந்து, அதை வெளியே, இந்த விஷயங்கள்லாம் கான்ஃபிடென்ஷியலாக இல்லாமல் வெளியே போனதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2013 ஜூன் 25 இந்த விஷயங்கள் எதுவுமே வெளியே போகக்கூடாது. அதாவது ஏரியா 51 அப்படின்றது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக மாற்றப்படுது. யாருமே இங்கேருந்து வெளியே இன்ஃபர்மேஷன் சொல்லவும் கூடாது, வெளியேந்து யாரும் உள்ளவும் வரக்கூடாது அப்படின்றத மாற்றுறாங்க. யார் அப்படின்னா CIA மாற்றுறாங்க. சரி ப்ரோ, இப்போ அதெல்லாம் விடுங்க, ஏதோ மிஸ்ட்ரி ரிவீல் பண்ணுறேன்னீங்களே, அதை ரிவீல் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மிஸ்ட்ரிஸ் இதை பற்றி பேசப்படுது. ஒன்று ஹியூமனுக்கு எதிரான, அதாவது மனித உயிருக்கு எதிரான சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்றது போல் நியூஸ் வந்தது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஹியூமனுக்கு எதிரான ஆக்டிவிட்டீஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிருகங்களை உருவாக்குறது, இந்த லைனையும் டைகரையும் சேர்த்து லைகர் அப்படின்னு உருவாக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க கொடிய மிருகங்களெல்லாம் பிடிச்சிட்டு மனுஷனோட டிஎன்ஏவெல்லாம் கம்பைன் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி செகண்ட் நியூஸ் ஒன்று வந்தது. மூணாவது முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏலியன் ரிசர்ச் தான். அதாவது இவங்க ஏலியன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏலியன் UFO அவன் கேப்சர் பண்ணி ஏலியனை பிடிச்சி இவங்க உள்ளேயும் வச்சுருக்காங்க. தென் ஸ்பேஸில் ஒரு சவுண்டு கேட்டிருக்கு, அதை வேவாக மாற்றி ஏலியன்ஸ் தான் அதை சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இதை ரிசீவ் பண்ணி அதை என்னென்னு டீகோட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. தென் UFO பறக்கிற மாதிரியான இமேஜஸ்ஸு, தென் ஏலியன்ஸ் எல்லாம் அவங்க தூக்கிட்டு போகிற மாதிரியான இமேஜஸ்ஸு, தென் ஏலியன்ஸ் அவங்க பார்க்குற மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. சரி, நான் இப்போ முதல்ல வரிசையாக அந்த 3 விஷயத்துக்கும் வரேன்.
மொதல் 2 விஷயங்கள் வந்துட்டு மேபி உண்மையாக கூட இருக்கலாம். அந்த 2 விஷயத்தை நம்ம அப்புறமா பேசலாம். 3வது இந்த ஏலியன் ரிசர்ச் அப்படின்றது சுத்த ஃபேக்கான விஷயம். அதில் இருந்த அஃபிஷியல் சிஐஏ பர்சனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபேக்கு. நாங்கள் வந்துட்டு கான்ஃபிடென்ஷியலான சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதை வந்துட்டு நாங்கள் வெளியே சொல்லக்கூடாது. ஸோ நாங்கள் எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடலை. பட் இது வந்துட்டு எங்கள் நாட்டோட நலனுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு மக்களுக்கு தெரியுது அப்படின்னும்போது மக்கள் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் இதை கான்ஃபிடென்ஷியலாக மாற்றினோம். அதனால் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சோம். பட் இதை வச்சு கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க, அதாவது முதல்ல இந்த ஏரியா 51 ஆரம்பிக்கப்பட்ட போது இதை வச்சு மக்கள்கிட்ட சொல்லி காசு பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டென்ட் கிடைக்காம இதுலேருந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் வருது, இதுலேருந்து ஒரு யூஎஃப்ஓ பறக்குது, இந்த மாதிரியான இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பொய்யான இன்ஃபர்மேஷன்ஸ், இமேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி ஆன்லைனில் பரப்பி விட்டதுனால ஏரியா 51 அப்படின்றதே ஒரு மிஸ்டீரியஸ்க்கு தள்ளப்பட்டுருச்சு. ஏரியா 51 அப்படின்றது ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸே கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பிளேஸ், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஐஏ. சரி ப்ரோ, இந்த 2 விஷயத்தை ஏன் ப்ரோ உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு துப்பாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய சேஃப்டிக்காக நான் வச்சுருக்கேன். பட் நான் அதை வச்சு ப்ரொடெக்ட் தான் பண்ணிக்கணும். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவேன்? இன்னொருத்தனை சுட்டோ அடுத்தவனை பயங்காட்டியோ தான் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு தேர்ட் பர்சன் வியூவிலேருந்து பார்த்தா அது இல்லீகலாக தெரியும். இதுவே நம்ம கையில் இருந்த வெப்பனை வச்சுருக்கும் போது தான் அது நம்ம சேஃப்டி, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ அதனால தான் 2 விஷயங்களை வந்துட்டு நான் உண்மையாக கூட இருக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா அவங்க வந்துட்டு கான்ஃபிடென்ஷியலாக ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட சேஃப்டிக்காக கூட பண்ணலாம். அவங்களோட சேஃப்டிக்காக பண்ணுறது நமக்கு இல்லீகலாக கூட தெரியலாம். அதனால நம்ம அதை முழுசாக தெரியாமல் அது வந்துட்டு பொய்ன்னு சொல்லக்கூடாது. எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே இருந்தாலும் அது இல்லீகல் அப்படின்றதுனால அவங்க கான்ஃபிடென்ஷியலாக கூட வச்சுருக்கலாம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இன்னும் வரல. பட் இந்த 3வதாக சொன்ன பார்த்தீங்களா, ஏலியன் ரிசர்ச், இது கம்ப்ளீட்டாக ஃபேக்கு தான். யூஎஃப்ஓ அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஏலியன் அப்படின்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. இவனுங்களாக கிளப்பி விட்ட பொருளை தான் இதெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் 100% அடித்து யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், யூஎஃப்ஓ, ஏலியன்ஸ் இதெல்லாமே ஃபேக்கு தான் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. எப்படி ப்ரோ அடித்து சொல்கிற, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபேக்காக இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன ரிசர்ச்சாக பண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு 1 மந்த் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எங்கன்னா யூஎஃப்ஓ பற்றிலாம் கிடையாது. இவனுங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். இப்போ கூட ட்ரோன் பறக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களே ஒரு ட்ரோனை இது பண்ணி ஃபேக்காக அதை கீழே விழுக வச்சு உள்ளே போனாலே ஏதோ ஒன்று தடுக்குது, ஏதோ ஒன்று மிஸ்லீட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்களே ஃபேக்கான விஷயத்தையெல்லாம் க்ரியேட் பண்ணி விட்டாங்க. அதுக்காக ஏரியா 51க்குள்ளே ட்ரோன்லாம் பறக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்துட்டு அலவன்ஸ் கிடையாது. யாருமே, அதாவது ஏரியா 51 ரிலேட்டட் பர்சன்ஸை தவிர, கான்ஃபிடென்ஷியல் பர்சன்ஸை தவிர மற்ற யாருமே ஏரியா 51க்குள்ளே நுழைய முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உள்ளே விட மாட்டாங்க, அப்படியே அடித்து வெளியே துரத்திடுவாங்க. ஏன்னா அதோட கான்ஃபிடென்ஷியலான பிளேஸ், கான்ஃபிடென்ஷியலான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்கிறதுனால யாரும் உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியவும் தெரியாது. ஸோ ஸ்குவாட், நீங்கள் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், யாராவது ஏரியா 51னா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஒரு ஏர்ஃபோர்ஸ், அதாவது விமானப்படை நிலையம், அவ்வளோதான். ஜெட்டெல்லாம் பறக்கக்கூடிய ஒரு இடம், அவ்வளோதான். அங்கே வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது புதுசாக கொண்டு வரப்பட்ட ஜெட்டெல்லாம் பறக்க விட்டு பார்ப்பாங்க. எங்கேயும் மோதி எவனையும் போட்டு தள்ளிடக்கூடாது அப்படின்றதுக்காக தனியாக ஒரு இடத்துல வச்சு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுனால இவனுங்களாம் கிளப்பி விட்ட போகிறல. மற்றபடி ஏரியா 51ன்றது நார்மல் தான். ஸோ அங்கே கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் அது வந்து செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. மற்றபடி ஏரியா 51ன்றது ஒரு நார்மல் பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு விழுந்த வணங்கி நன்றி. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.